அது இப்போ வந்து என்னன்னா குளத்தூர்னு சொன்னா காண்டாயிடுறாங்க. குளத்தூர்ல ஏங்க நீங்க அதை பத்தி குளத்தூர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் அமைக்கலாம்னு இருக்கோங்க அப்படி. ஓ அப்படி சொல்ல வந்தீங்களா? அது இல்ல நீங்க பாத்துங்க குளத்தூர் குளத்தூர்லாம் பேசுறவள வச்சுக்காதீங்க. குளத்தூர் சொல்லும்போது அப்பப்போ ஃப்ரெண்ட் விஎஸ் பாபு அவர்களை போய் ஆமா அது போக தானே செய்யும். அவரும் சும்மாவே இருக்க மாட்டாரு. அப்போ தூக்கிட்டுமா என்னைக்கு அந்த ஜெயிச்சார குளத்தூர்ல அன்னையிலேருந்து இப்படியேதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு மனுஷன். அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இப்பெல்லாம் குளத்தூர்னு சொன்னாலே இவங்க ட்ரிகர் ஆகுறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. விஜய் அவர்கள் திருப்பி படம் நடிக்கிறாரு. ரியலி? ஜனநாயகனே ரிலீஸ் ஆகலையே. இல்ல அது இல்லைன்னா பரவாயில்ல, நான் அடுத்தது 69 நான் வேற போய்க்கிறேன்னு. படம் பேர் வந்து டம்மி நடிக்கும் மௌனம் பேசியது. அவங்க ஆமா ஓகே ஓகே. லாட்ரி ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மௌனம் பேசியதே இயக்கம் வந்து தாமரை தான் இயக்கம் பண்ணுறாங்க. விர்ச்சுவல் அபியூசர்ஸ் தான் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ். இதுக்கு தோல்விகரமான 40வது நாள். ஓகே. போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் வந்துருச்சு, நான் போடுறேன். அது நான் அவங்களும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விட்டுருக்காங்க. ஆமாம், அதையும் பிடிங்க. அதையும் யாருன்னு சொல்லுங்க. சிகப்பு பூதம் புரியுதுங்களா? சிகப்பு பூதம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. துன்பநிதி வந்து தயாரிக்கிறாங்களாம். பெரிய தத்தி நடிக்கும் குளத்தூரில் தோத்தவன் அப்படின்னு. இல்லைங்க நிஜமாலுமே அபிஷியல் போஸ்டர் வந்திருக்குதுங்க. தோல்விகரமான 40வது நாள். இயக்கம் வந்து சபரிசன், டைரக்ஷன் வந்து அவர் தானா? ஆமாம். இசை வந்து உதவாநிதி மற்றும் சேகர் பாபு. எடிட்டிங் வந்து கொத்தடிமை ஊபிஸ். ஏன் சேகர் பாபு? இதை விட இது நல்லாவே இருக்குது. இல்லை அது நீங்கள் போஸ்டராகவே காட்டிடுங்க. இல்லை எனக்கு ஒன்று புரியல. அதெல்லாம் ஓகே. அது என்ன சேகர் பாபு? சபரீசன் சேகர் பாபு. ஆனா இவருக்கு மட்டும் உதவாநிதியா? ஆமா, சபரீசன் உதவாநிதி மற்றும் சேகர். இசை துதி பாடுறது சேகர் பாபு. அதானங்க இசைன்னா அதானங்க. அதாவது நம்ம பெரிய அறிவாளி, நம்ம அப்படியே கலாச்சி தள்ளிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றது. டே அவங்க இவங்களை விட டாப்பா பண்ணுவாங்க. கூலி படம் பாத்தீங்களா? ஆமா இப்ப வந்துச்சு. இவங்க கூட நல்லா இருக்குன்னா இது ஏய் 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 இதுதானே நான் கேட்டது. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா எங்கேயோ எல்லாம் பார்த்தோம்னா நீங்க பாத்திருப்பீங்க. பார்க்கலன்னா 1995ல வந்த கூலி படத்தை பாருங்க. யார் இவர்? இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலா? இவர் போட்டோவை கொண்டு வந்து இங்க மாட்ட. டேய் நல்லா பாடுறா. செவுத்துல கண்ண கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு. இவன் போட்டோவை கொண்டு வந்து செவுத்துலயே மாட்ட. டேய் இங்க பாடுறா. இது யாரு இது? இவர் போட்டோவுக்கு பக்கத்துல இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிற. அது வந்து டிஎம்கேவோட ஐடிவிங்ல. ஆமா சன் நெக்ஸ்ட்ல இந்த படம் வந்திருக்குன்னு ஐடிவிங்க. உனக்கு என்ன அங்க பிரச்சனை? சன் நெக்ஸ்ட்ல இந்த படம் வந்திருக்குன்னு நீ சொல்லி எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அதை கேடிவில போடும்போது நாங்களே பாத்துக்கிறோம். ஓகேவா? உன்னோட வன்மத்தை இப்ப நீ கக்கணும். ரெட்ரோ லுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோ லுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாய் விட்டு ஒருத்தன் சிரிக்கிறான், எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியல. அவளுக்கு அடக்கி கொள்ற அளவுக்கு சிரிக்கிறான், எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியல. எதுக்குடா தேறி வந்துட்டாருன்னா ஏங்க முதல்ல குடும்பங்களுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கணும். சரிங்க, அந்த கண்டனத்தை தெரிவிப்போம். சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நிறைய பேருக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்போ சொல்லுங்க உங்க கண்டனங்கள். ஆமாம், முதல்ல நிறைய பேர் வந்து சீக்கிரம் குணமாய் வரணும்னு சொன்னவங்களுக்கெல்லாம் என்னோட நன்றிகள். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிப்பு ஜோ என்னங்க கமெண்ட், ரிப்பு ஜோ டேட்டிங் போயிட்டேன். அப்புறம் டேட்டிங் போனது ஒரு சொன்னது ஒரு தப்பா? என்ன டேட்டிங் போறதுன்னு சொன்னது ஒரு தப்பா? படுத்து கிடந்து யாருக்கு தெரியும்? எங்களுக்கு என்ன தெரியாது. அப்பப்போ தகவல் கொடுத்துட்டு தான் இருக்கு, நான் இன்னும் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன்னு. இன்னொருத்தர் யாரும் தெரியல, திருச்சி ஹெச்ஆர்ல இருந்து வந்து ஜோ இன்னும் தூக்கலையா, ஃபயர் பண்ணுங்க அப்படின்றாங்க. வேலையை விட்டு தூக்கணுமா என்னைய? என்ன கதைன்னு தெரியல. என் மேல என்ன உங்களுக்கு அவ்வளோ வன்மனும் தெரியல. நைஸ் ஷர்ட், பாக்கெட் இல்லாத நைஸ் ஷர்ட், பாக்கெட் இல்லாத பார்ட்டி ஷர்ட்னு நினைக்கிறேன். ஆமா நல்லா இருக்கு. நான் யார்கிட்ட லஞ்சம் வாங்குறது இல்லை, மாமூல் வாங்குறதுன்றதுனால பாக்கெட்டே நம்ம வச்சுக்கிறது இல்லை. ஐயோ சரி, உழைச்ச பணத்தை வாங்கிறதுக்கும் அந்த பாக்கெட்டை வச்சுக்கலாம். போலாங்களா? நேற்றுக்கு தனியாக பேசியிருந்தீங்களா? அது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. 1/4 மணி நேரம் தான் போட்டிருந்தீங்க அப்படின்றது வருத்தப்பட்டாங்க. நீ இதுலாம் இருக்கு, நிறையா இருக்குது.
நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் சட்டமன்றம் இருக்குது, அதை பற்றி நிறையா பேசணும்னு வந்தோம். பட் ஆனால் லைவ் வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு இது உள்ளுக்குள்ளேயும் நிறையா விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நிறையா நடந்திருக்கு. இதுக்கு மேலே இனிமேட்டு லைவ் வந்து கட் ஆகாது அப்படின்னு ராஜ்மோகன் அவர்களும் சொல்லியிருக்காரு. நாளைக்கு வந்து ஃபுல்லாக நாளைக்கு இல்லை, திங்கக்கிழமை வந்து லைவ் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அது உள்ள நடந்த விஷயங்கள் அது மட்டும் சொல்லுங்க. நேற்றே சொல்லியிருந்தேன் நிறைய இந்த ஒரு 10-15 நிமிஷம் வீடியோவில் 10 நிமிஷம் அதை பற்றி தான் வந்து பேசியிருந்தேன். இருந்தாலும் இன்னைக்கு காலைல அந்த வீடியோஸோடையே வந்திருந்ததுனால அது சில விஷயங்கள் வந்து பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், லைவ் ஏன் கட் பண்ணாங்க அப்படின்றது. லைவ் கட் பண்ணது நான் லைவ் ஓடிட்டு இருக்குன்னு தான் நினைச்சேன், லைவ் கட் பண்ணது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. தெரியாதுன்றதை தாண்டி ஏன் கட் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ரீசன் அவர் வந்து சொல்லலை. ஸோ இனிமேல் லைவ் கட் பண்ண மாட்டாங்கன்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு. ஸோ திங்கக்கிழமை பார்க்கும்போது தெரியும். அதனால அதில் பற்றி ரொம்ப நேரம் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று நடந்த விஷயங்களில் விஜய் அவர்கள் வந்து ஒரு சரித்திர புரட்சி பண்ணுறாரு அப்படின்னு திமுக எம்எல்ஏ அகஸ்டின் வந்து கேட்குறாரு. அவர் என்ன பேசவே மாட்டார் அப்படின்னு உடனே ஆதவ அர்ஜுனா எந்திரிச்சு அவர் 5 நிமிஷம் குளத்தூரில் வந்து பேசுனதுக்கே என்ன நிலமன்றதை நீங்கள் பார்த்தீங்கல்ல. அதனால எங்கள் முதலமைச்சருக்கு தெரியும் எப்போ பேசணும், எங்கே பேசணும், எதை பேசணுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல தேவை அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி குளத்தூர் மேட்டர் இழுத்தோடனே எல்லாரும் ட்ரிகர் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆச்சு போச்சுன்னு கத்த ஆரம்பிச்சோன்னே இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருந்துச்சு. அதுக்கு ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். நான் பாட்டுக்கு 7 டிவி தான்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன என்னைய வந்து இங்கே அடிச்சாதான் நான் அங்கே வலிக்கும் இந்த மாதிரி. ஆமாம், திமுக என்னன்னா சிஎம் நோண்டணும், சிஎம் வந்து பேச மாட்டேங்கிறாரு, அவருக்கு பேச தெரியாது, அவர் வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னாதான் பேச தெரியும் அப்படின்னு ட்ரிகர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது என்ன ஆகும்னா கச்சத்தீவுன்னு சொன்னே கிளம்பிடுவாங்க. ஏங்க வாங்க போவோம், இது டீ குடிச்சிட்டு வருவோம். இல்லைங்க இப்ப இது கச்சத்தீவுன்னு ஆரம்பிச்சாங்க. புதிய எம்எல்ஏக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, எந்திரிச்சுவா இப்ப ஆரம்பிச்சாங்கன்னா மானம் கெட்டு போயிடுவா அப்படின்னு கூட்டு போயிடுவாங்க. அது இப்போ வந்து என்னன்னா குளத்தூர்னு சொன்னா காண்டாயிடுறாங்க. குளத்தூர்ல ஏங்க நீங்க அதை பத்தி குளத்தூர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் அமைக்கலாம்னு இருக்கோங்க அப்படி. ஓ அப்படி சொல்ல வந்தீங்களா? அது இல்ல, நீங்க பாத்துங்க குளத்தூர் எல்லாம் பேசுறவள வச்சுக்காதீங்க. அதெல்லாம் சொல்லும்போது அப்பப்போ ஃப்ரெண்ட் விஎஸ் பாபு அவர்களை போய் அது போக தானே செய்யும். அவரும் சும்மாவே இருக்க மாட்டாரு. அப்போ தூக்கிட்டுமா என்னைக்கு அந்த ஜெயிச்சார குளத்தூர்ல அன்னையில இருந்து இப்படியே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு மனுஷன். அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இப்பெல்லாம் குளத்தூர்னு சொன்னாலே இவங்க ட்ரிகர் ஆகுறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. அப்புறம் இன்னொரு வந்து நம்ம இவரு சட்னி சங்கர் இவரு சொன்னார் இல்லையா? ஆமா, சட்னி சங்கர் அவரு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய சாதனைகளை தான் நீங்க வந்து கட் பண்ணி ஒட்டி அட்லி மாதிரி வந்து இது பண்றீங்க. என்னங்க அட்லி மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அட்லி மாதிரி இல்ல சட்னியை பத்தியும் பேசுவேன் அப்படின்னு வந்து ஒரு பக்கம். அதுதான் அது என்னது அடுத்தது ஒண்ணு கேட்டாங்கல்ல, இல்ல அது ஒரு படத்துல வருமே அரமா என்ன டைலாக், சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. என்னங்க சம்பந்தமே இல்லாம பாடவும் செய்வேன். ஆமா, சேலையில வீடு அப்ப நானும் பாடுவேன் ஒருவன் முதல்ல. அந்த மாதிரி வந்து அட்லியை பத்தியும் பேசுவேன், சட்னியை பத்தியும் பேசுவேன்னு சொல்லி அவரு ஏதோ ஒண்ணு அதுதான் கேட்டாங்க. கிட்னி பத்தி ஏன் பேசலாம்? அதுதான், நாமக்கல் கிட்னியை பத்தி பேசலாமே, வாங்கலாம் உட்காந்து பேசுவோம் அப்படின்னாங்க. அதை பத்தி பேசாதீங்க, அது வேற அப்படின்னு சொல்லி என்ன சொல்றேன்னா, அது சட்டமன்றத்துக்குள்ள பேசுறதா நம்ம வந்து பேசுவோம், வெளியில வந்து பேசுறதெல்லாம் நம்ம வந்து பேச முடியாது. அதுதான் இது மாதிரி விஷயங்கள் எஸ்கேப். ஆமா, சம்பந்தமே இல்லாம அட்லியை பத்தி எப்படி பேசினாருன்னு தெரியல. ஆனா அவ்வளவு பெரிய சட்டசபையில எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு இயக்குனர் அசிங்கப்படுத்துற மாதிரி அவர் வந்து காட்சிகளை திருடி இல்ல கட் பண்ணி அப்படி வைப்பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப அவருக்கும் தெரிஞ்சிருக்கு, அவரும் விஜய் ஃபேனா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லா படமும் பார்த்திருக்காரு. அட்லி வெட்டி ஒட்டுறது அதெல்லாம் சொல்றாருனால இப்ப கண்டிப்பா பார்த்திருப்பாருன்னு வச்சுங்களேன். சிஎம் பழைய சிஎம்ஏ விஜய் ஃபேன் தானே. ஆமா, விஜய் படங்கள்லாம் பாப்பேன் தானே சொல்லியிருக்காரு. சிஎம் சொல்லாதீங்க, குளத்திருக்காருன்னு சொல்லுங்க. சரி நீங்க அப்படி சொல்லுங்க, நான் பழைய சிஎம் சொல்லிக்கிறேன். ஏன் 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லணும்? அப்படி இந்த மாதிரி சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு எங்களுக்கும் 17 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். டக்குன்னு எது 17 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசமா? அந்த செருப்பு இந்த செருப்பு ஒன்னாடா? நீங்க என்ன யோசிக்க மாட்டீங்களா? நீங்க கூட்டணியோட சேர்ந்து வாங்கின ஓட்டு 23 கட்சி. ஆமா, நாங்க கூட்டணியே இல்லாம தனியா வாங்கின ஓட்டு இத்தனை %, இத்தனை சதவீதம் இருக்கு. நாங்க 108 தொகுதி ஜெயிச்சிருக்கோம்.
நீங்க 59 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கீங்க, அதுவும் கூட்டணி கட்சிகளோட ஓட்டுகள்லாம் சேர்த்து ஜெயிச்சிருக்கீங்க. அப்ப இனிமே நீங்க கூட்டணியே வைக்க மாட்டீங்களா, தனியாவே நின்றுவீங்கன்னா அதுக்கு ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. நாங்க அப்படி சொல்லல, நாங்க சொன்னதை செய்யறோம். எங்களோட கூட்டணி கட்சிகள் வந்திருந்தா நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னோம். அதே மாதிரி இப்போ வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத நாங்க வந்து கொடுக்குறோம். என்ன சொல்றாரோ அதை எங்க முதலமைச்சர் வந்து செய்யறாரு. அவருடைய கடைக்கண் பார்வை பட்டா போதும், எங்களுக்கு பேச தெரியாமலாம் இல்ல. படையப்பா படம் பாத்துறீங்களா, ஏய் எங்க அண்ணனோட சிரிப்பு ஒன்னே போதுண்டா, அவங்களை எல்லாம் முடிச்சு விட்டு போயிடுவோம் அப்படின்னு அந்த இவர் சொல்லுவார்ல, அந்த மாதிரிதான் வந்து அவரோட அப்படி கண்ணை காட்டி சொல்லிட்டாருன்னா போதும், நாங்களே உங்களை செஞ்சிருவோம் அப்படின்றத ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் நேத்து முழுக்க வந்து பெரும்பாலும் நடந்த விஷயங்கள். இன்னும் இருந்த விஷயங்கள் நடந்துச்சு. அவங்க ஏதோ ஒண்ணு பேச, இந்த பக்கம் விஜய் தாமு ராயபுரம் எம்எல்ஏ வந்து சராமரியா வந்து பேசி தாக்கிட்டு போயிருக்காரு. பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இவங்க இன்னும் பழைய மாதிரி பங்காளி மச்சான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க யங் ஃபயர் இந்த பக்கம் நிறைய இருக்கு. சும்மா இருங்க தம்பி, இதான் எரிஞ்சிட போறாங்க. இல்ல, நீங்க எந்திரிச்சு வந்து இது பண்றதுக்குள்ள அவன் அங்க வந்து முடிச்சிருவான். நீங்க பாத்துருக்கீங்களா, ஏதோ ஒரு இதுல வரும், இங்க வந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும், திரும்பி பார்க்கும்போது பக்கத்துல வந்து நிக்கும்ல தூரத்துல, அந்த மாதிரி நீ எந்திரிச்சு கையை நீட்டி பேசுறதுக்குள்ள அவன் கண்ணு முன்னாடி அப்படி வந்து பக்கத்துல இருந்து நின்றுட்டு இருப்பான். சொன்னீங்களா மாதிரி ஒண்ணும் இல்ல, போயிடுங்க அப்படின்ற மாதிரிதான். அப்போ இந்த பக்கம் யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஆனா அதை அவங்க தப்பா பயன்படுத்த மாட்டாங்க. தாவேக்கா இந்த மாதிரி வந்து நீ போய் அடி, நீ வந்து இப்படி பேச அப்படி பேசலாம் சொல்லாம டீசெண்டா என்ன அரசியல் பண்ணுமோ அதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒழுக்கமா தான் நாங்க வந்து இருப்போம், இன்னும் ஒழுக்கமா தான் இருப்போம், நீங்களும் ஒழுக்கமா இருக்கு, ஒழுக்கமா இருந்துங்க. அதுதான் ராஜ்மோகன் சொன்னது ஒரு சின்ன வார்னிங் மாதிரி. அவர் சொல்ற வரைக்கும் தான், அவர் எங்களை அமைதியா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் தான். லைட்டா கண்ணை காட்டி அப்படின்னாருன்னா போதும், செஞ்சிருவோம், சரிச்சிட்டு போயிட்டே இருப்போன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அது மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா போற போக பார்த்தா அது என்னைக்கு திங்கள் செவ்வாயிலே அது நடந்துரும் போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுதான் முக்கியமான பேஜ் வருவாங்கன்னு பார்த்தோம், இன்னும் வரல. இருங்க, நேத்து இப்ப சின்னவர் பாதியிலே கிளம்பிட்டாரு. அவர் ஃபுல்லாலாம் இருக்குல்ல, தூக்கம் வந்துருச்சு, ஏதோ தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. தெரியல, அது என்ன நடக்குதுன்னு தெரியல. அது ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இவரு ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காரு, இப்படியே உட்கார்ந்துருக்காரு, ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்ற கம்ப்ளைண்ட். ஒரு பேச மாட்டேங்கிறாரு, ஒரு மாதிரி ஆக்டிவா இல்லாத மாதிரி இருக்காரு சிஎம், அவர் இப்படி இருக்காருன்றாரு. அந்த பக்கம் எதிர்கட்சி தலைவரும் அப்பப்போ தூங்குறாரு அப்படின்ற மாதிரி பண்றாங்கன்னு. ஸோ ரெண்டு பக்கமும் அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ரெண்டு பேருக்கும் அவரு கொஞ்சம் ஒரு 5 வருஷம் வந்துட்டு போனவர், இவர் இப்பதான் வந்திருக்காரு. அதனால ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் ஆகும் அதெல்லாம் சரியாகிறது. தெரியல, திங்கக்கிழமை தான் தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுது. இந்த பக்கம் அந்த பக்கம் சராமரி அடிச்சுக்காங்க. இல்ல லைவ் மட்டும் கட் ஆச்சு. திமுக அதிமுக, ஆமா அது சொல்லுவோம், லைவ் கட் ஆக கூடாது. அதுதான் நீங்க சொன்ன வாக்குறுதி. நம்ம கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்றீங்க, அதுல நிறைய ஃபைட் போடுவாங்க, அதெல்லாம் சின்ன பசங்க பார்த்தா பயப்படுவாங்க, சில தேவையில்ல, அதெல்லாம் கிடையாது. லைவ்ல என்ன தெரியணும், நீங்க எடுத்து அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணி போடுறதெல்லாம் விஷயம் கிடையாது. லைவ் வரணும், அதுதான் நீங்க சொன்னது. இதுதான் திமுக அதிமுக. ஒரு சில இதுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு மாதிரி வார்த்தைகள்லாம் வேற மாதிரி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் லைவ் கட் ஆச்சு அப்படின்ற. அதுக்கு தானங்க லைவ், யார் என்ன பேசுறா, என்ன வார்த்தைகள் பேசுறா, ஒருவேளை ஒப்புதல் வாங்கணும்ல, ஐயோ இந்த மாதிரி வருது, எப்பயுமே கட் பண்ணிருப்பீங்க. நீங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல, இங்க இருந்து என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. அப்போ லைவ் போனாதானே தெரியும். இப்போ உங்களுக்கே நீங்க ஒரு தப்பா பேசிட்டீங்கன்றது ஒரு லைவ் வீடியோ போட்டு காட்டினா ஐயோ இப்படி பேசிட்டோமா நம்ம அப்படின்னு தோணல. இப்போ லைவ் வந்தா தானே தெரியும். ரெண்டாவது, நீங்க போனது மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசதான். நீங்க மாத்தி மாத்தி உனக்கு எவ்வளவு கெட்ட வார்த்தை தெரியும், எனக்கு எவ்வளவு கெட்ட வார்த்தை தெரியும்னு காம்படிஷனுக்கு போகல. இந்த மக்கள் பிரச்சனையை நீங்க சரி செஞ்சீங்களா, வாக்குறுதியை சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு இவங்க கேட்கறதுக்கு இவங்க பதில் சொல்ல போறாங்க. இவங்க ஆட்சியில நீங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்களே, ஊழல் பண்ணிருக்கீங்களே இவங்க சொல்லுவாங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்ல போறாங்க. இதுதான் அங்க பிரச்சனையா இருக்குமே தவிர நீங்க கெட்ட வார்த்தை பேசிக்கிறது அடிச்சுக்கிறது அங்க பிரச்சனை இல்லை. அதுக்காக நீங்க அங்க போலன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் தான் லைவ் போட சொல்றது. அப்பதான் மக்கள் பாக்குறாங்க. அப்ப தேவையான பேச்சை மட்டும் நம்ம பேசணும், மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் மட்டும்தான் பேசணும்ன்ற எண்ணம் வரும். அதுதான் அதனுடைய நோக்கமே. கரெக்டா சொன்னாங்கல்ல, இது வந்து சட்டசபையே நடக்கிறது மக்களோட பணத்துல தான், இதெல்லாம் வந்து இருக்கணும், எப்போ பார்த்தாலும் இதே தான் பேசிட்டு இருக்கோம், இது மாறணும் அது மாறணும், நம்ம எல்லாத்தையும் இது பண்ணும்போது இது வரைக்கும் போலன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அந்த மாதிரி எப்பயாவது நல்ல வார்த்தைகள் 2 பேசிட்டு போவாங்க, அதே மாதிரி அன்னைக்கு பேசிட்டு போனாங்க. திடீர்னு திடீர்னு நல்ல ஞானோதயம் வந்துடும், அப்ப பேசிட்டு போவாங்க. ஆனா அவங்களும் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. ஏதாவது நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா கூட புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள்னு சம்பந்தமே இல்லாம அவங்களும் இழுத்து விட்டுட்டு தான் போவாங்க. துதிப்பாடுறதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க போய் அவங்களும் அதே வேலை தான் பார்ப்பாங்க. இவங்க துதிப்பாடுறாங்க, முதலமைச்சர் துதிப்பாடுறாங்க, எதிர்கட்சி தலைவர் துதிப்பாடுறாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க போய் அதே வேலை தான், கேப்டனுடைய புகழ் பரப்புறன்ற பேர்ல எங்கேயாவது ஏதாவது நடந்துச்சுன்னா புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அப்ப அதெல்லாம் ஒண்ணு தானே. இப்ப அந்நியார் மட்டும் இல்ல, ஸ்பெஷலாவா இருக்காங்க அங்க. ஐயுஎம்எல்
கூட்டணியிலேருந்து பிரேக்கப்பு. அது எப்பயோ ஆயிடுச்சு. இன்னைக்கு அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஐயுஎம்எல் இன்னைக்கு விரிவாக சொல்லிட்டாரு. காதர் மொய்தீன் அவர்கள் வந்து விரிவாக சொல்லிட்டாரு. டென்ஷன் ஆயிட்டாரு வேற. பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏதோ குறுக்க மறுக்க கேள்வி கேட்டுட்டே இருந்திருக்காங்க. அது போயா அப்படின்னு அராகரமாக நீங்கள் வந்து திமுகக்கு ஓட்டு போடணும், திமுகக்கு தான் நீங்கள் முதற்கமையாக ஓட்டு போடணும்னு சொன்னதா இவர் வந்து ஆதரிச்சா இது பண்ணதா பேசியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து பேசி திமுகவுக்கு ஓட்டு போடுவது 6வது கடமை என்று நான் சொன்னதும் இல்லை. அப்படின்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டே அப்படி பாய், நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா நீங்க இப்ப கற்பனை பண்றதுக்கு நான் பதில் சொல்லணுமா? அப்புறம் சொல்லாத சொல்லி எப்படியா, சொல்லாத சொல்லி நீ கேட்டா எப்படி சொல்ல முடியும்? என்ன சொல்ற நீ? இல்லையா நான் சொல்லாத விட்டு நீயே கேட்டா எப்படியே சொல்ல முடியும்? நான் சொல்லாத விட்டு நீ கேட்டு சொல்லி பிரச்சாரம் சொல்ற முடியா? மைக் எடுத்துட்டு ஓடி போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். மணி யூஸா அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க. மணி யூஸ் பண்ண வேலை விசுவாசம் காட்டணும்ல. ஒருவேளை கார்டெல்லாம் உள்ள போய் இன்ஸ்டாகிராம்ல நம்ம சேனல்ல போய் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். அந்த கார்டுல பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். வன்மத்தை கொட்டிருந்தானே அவனா தான் இருப்பான், வேற யாரும் கிடையாது. உறுதியா அவனா தான் இருப்பான். இப்பெல்லாம் போற இடத்துல அசிங்கப்பட்டு தான் இருக்கான் அவன். அவன் கேள்வி கேட்டாலும் எவனும் பதில் சொல்றது கிடையாது. எங்க போறா சண்டிகாரன் கேட்டுக்கிட்டே இருக்கான். மரிய வில்சன் அன்னைக்கு பிரஸ் மீட்ல எங்க போறா சண்டிகாரன் கத்திக்கிட்டே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம்லயே. ஒரு சரிவு கண்டுபிடிச்சாதான் அது இல்ல. இதுல என்னன்னா ஐயுஎம்எல் வந்து ஏற்கனவே பிரேக்கப் வந்து சொல்லிட்டாங்க, எப்பவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 60 வருஷமா அவங்க கூட வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட கண்டினியூஸா ஒரு மாதிரி அப்படியே வந்துட்டு ஒரு தடவை ஒரு தேர்தல் மாதிரி போனா கூட கண்டினியூஸா அவங்க கூட வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய அடி திமுகவுக்கு. அவங்க திமுகவுடைய ஒட்டுமொத்த அந்த இதையுமே வந்து இப்ப முடிச்சிருக்காங்கன்னு. நாங்க தான் இஸ்லாமியர்களின் நண்பன், நாங்க தான் சமூக நீதி காத்தவர்கள் சொல்லிட்டு இருந்தவங்க இடத்துல இருந்து ஒட்டுமொத்தமா ஒவ்வொருத்தரையா இப்போ அண்ணாமலை சொன்னார்ல, ஒவ்வொரு செங்கலா நான் எடுப்பேன் அறிவாலயத்துல இருந்து சொல்லக்கூடாது செய்யணும் அப்படின்றதான் வந்து விஜய் அவர்கள் சொல்லாம செஞ்சுட்டு இருக்காரு. பேச மாட்டேங்கிறானா பேச வேணாம், செயல்ல செஞ்சு காட்டிட்டு இருக்காருல்ல, அதுதான் விஷயம். விஜய் அவர்கள் போய் யாரையும் எடுக்கிறதா அது மேபி நடக்கும். இல்ல என்னன்னா இப்ப இந்த ஐயுஎம்எல் இவங்களெல்லாம் வந்து நீங்க எங்க கூட்டணியில வந்துடணும்னு விஜய் அவர்கள் போய் சொல்லவே இல்லை. அவர் சிஎம் ஆகிறேன், நான் உங்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கணும்னா, இல்லங்க எங்க ஆபீஸ் ரொம்ப சின்ன ஆபீஸ், ரொம்ப குறுகலான தெரு, நீங்க வந்து ஏன்னா பெரிய பஞ்சாயத்து ஆயிடும். இல்ல நான் எல்லா ஆபீஸுக்கும் போயிட்டு வந்துட்டேன், உங்க ஆபீஸுக்கு வரலன்னா பெரிய பஞ்சாயத்து ஆயிடும், தப்பாயிடும். இல்ல வேணாம், அவங்க நன்றியை நான் உங்க வீட்டுல இருந்தே வாங்கிக்கிறேன்னு, நான் தான் அங்க வருவேன், வந்து நன்றி சொல்வேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு வந்திருக்காரு. அப்ப வந்தது தாங்க எங்களுக்கு சோஃபா. நாங்க வாடகைக்கு வாங்கி போட்டது அந்த சோஃபாவை, எங்களுக்கு எந்த சோஃபாவும் எங்களுக்கு வரல அப்படின்றதையும் வந்து யாரையோ அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. அவங்க கூட்டணி மகனே இங்க வந்து சோஃபா மாடல் ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டதுக்கு ஆமாட்டாங்க. ஆமா, இவர் வன்னியரசு வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் ஒன்று கொடுத்துருந்தாரு. என்னன்னா சோஃபாக்கு வந்து சோஷியல் ஜஸ்டிஸ், ஆர்கனைஸ்டு ஆக்ஷன், ஃப்ரீடம், ஆன்டி கரப்ஷன் அண்டு கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா அப்படின்றதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. இது தேவையா? நான் தானே கேட்டேன், கேட்டு வாங்குறவங்கள போங்கய்யா. அதுதான் இப்போ ஐயுஎம்எலும் வெளியே வந்துட்டாங்க. அவங்களும் வந்து கூட்டணின்றதை நாங்கள் என்ன லோக்கல் எலெக்ஷன் வரும்போது நாங்கள் யார் கூட கூட்டணின்றத தாவேக்கா கூட தான் கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. இனிமே தாவேக்கா கூட தான் உறுதியா கூட்டணின்றதையும் சொல்லிட்டாங்க. விசிகாவும் சொல்லிடுச்சு, அங்கதான் அமைச்சரவையில் இருக்காங்க. வைகா வந்து பார்த்து பேசிட்டு போயிட்டாரு. முதலமைச்சரையும் வந்து ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிருக்காரு. அவங்கயும் முடிஞ்சு போச்சு. காங்கிரஸும் அக்ரிமெண்ட் போட்டாச்சு 2029 வரைக்கும் இவங்க கூட தான் அக்ரிமெண்ட்டையும் போட்டாச்சு. இனிமே இன்னும் ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்காங்க. நீங்க பாத்துருக்கீங்க. ஆமா, மான் கராத்தேல எல்லாரும் இங்கிட்டு மைக்கேலா எல்லாரும் இந்த மைக்கேல்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டிவி சிவகார்த்திகேயன் அந்த லாலிபாப் வச்சுக்கிட்டு இதுல பார்த்தேன், எக்ஸ்ல பார்த்தேன். ஹம்சா அந்நியார் அப்படின்னு போட்டு அந்த இடத்துல அவங்க மட்டும் லாலிபாப் சாப்பிட்டுக்கிட்டு சிவகார்த்திகேயன் விளையாண்டுட்டு இருப்பாங்க. தனியா அந்த மாதிரி வந்து தேமுதிக மட்டும் அவங்க வந்து ஜம்முன்னு வந்து இருக்காங்க. ஏன்னா அவங்க சேர்த்துக்கலாம் தமிழ் காங்கிரஸ் இல்லைன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்த்துக்கலாமே. இப்பதான் அவங்க வெளியே வந்துட்டாங்கல்ல, பயங்கரமா எதிர்த்து மோடி எதிர்த்து பேசிட்டு வந்துட்டார்ல டிடிஎஃப் வாசன். ஆமா, அவரை போய் சேர்த்துக்கலாம்ல, அவரையும் சேர்த்துக்கலாம். பெரிய கூட்டணியா இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க கட்சி எங்க இருக்குது? யாருக்கு கூட்டணிக்கு எங்கன்னு கேக்குறேன். அதாங்க திமுக, தேமுதிக, டிடிஎஃப் வாசன் ஜெயிச்சிரும். அப்புறம் என்ன, இதுக்கு மேல என்ன வேணும்? எதிர்கட்சி ஜெயிச்சிரும்.
இதுக்கு அதிமுகவே தேவலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதிமுக எங்க இருக்கு? அது அதிமுக பாஜக தான் இருக்கு. அதிமுகலே பலதை காணும். எங்கடா இங்க இருந்த கட்சி எதுவுமே காணோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி இடைத்தேர்தலில் ஜெயிப்பீங்க? இன்னும் ஒரு 6 வைகோவர்களும் வந்துட்டாங்கன்னா 8 வந்து திமுகனால அதிமுகனால தான் ஜெயிக்க போகுது. ஆமா ஆமா, அவங்களே பிளான் பண்ணி அவங்களே ஜெயிச்சிருவாங்க. ஆமா, போட்டியே அவங்க 2 பேருக்கு மட்டும்தான், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும்தான். அதை வந்து பிரிக்கிறதா நீங்க தானே சொன்னீங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து அதாவது என்னன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து விட்டு கொடுக்கறது. இந்த தொகுதியில நீ இருந்துக்க. ஆமா, அது விட்டு கொடுக்கறது உறுதியாயிதான். இந்த தொகுதியில நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ ஜெயிச்சுக்க. இந்த தொகுதியில நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ ஜெயிச்சுக்க. உனக்கு அங்க நான் வேலை பாக்குறேன், எனக்கு இங்க வேலை பாக்குற மாதிரி இருந்துக்கலாம். நம்ம 2 பேர் தான் ஜெயிக்கணும், ஜெயிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம். என்னடா நீங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒண்ணு பண்ணா அவங்களுடைய கேடர்ஸுக்கே பிடிக்காதுங்க. அவன் எப்படிங்க அப்படி செயல்படுவான்? பிடிக்க கூடாது. அவனுக்கு பிரச்சனையே திமுக அதிமுக தான் இருந்துச்சு. இப்ப புதுசா தாவேக்கான்னு ஒண்ணு வந்திருக்கு. நீ அது கூட தானே சண்டை போடணும். நீங்க சர்பட்டா பரம்பரையில ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வரும். ஆர்யா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த ராமன்ற கேரக்டர் வந்து சொல்லிட்டு போ, அப்படி புறக்கணிக்க முடியாத வெற்றி. விஜய் பண்ணது அதுதான். நீ உனக்கு விருப்பமே இல்லை, உனக்கு எதுவுமே ஏத்துக்க முடியலன்னா கூட வெற்றி அடைஞ்சாச்சு. அப்ப இது புறக்கணிக்க முடியாத வெற்றி, உன்னால எதுவுமே பண்ண முடியாது. 2வது வேம்புலி கேரக்டருக்கு ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இப்ப ஆண்ட பாரு இதுதான் ஆட்டம் அப்படின்னு சொல்லி இந்த ரோஸ் அந்த கேரக்டர். ஆமா, இதுதான் உண்மையான ஆட்டம். அன்னைக்கு நீ ஐகில் போங்க அடிச்சு ஜெயிக்க பார்த்த, ஆனா நீ இன்னைக்கு உண்மையா தோத்த பாரு, இதுதான் உன்னோட உண்மையான ஆட்டம் அப்படின்னு. அப்ப உண்மையா நின்னு ஜெயிக்கிறதுக்கான வழியையோ அந்த மாதிரி பார்க்கணுமே தவிர நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இது மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னும் என்ன பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அவ்வளவு கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப இது ஒருவேளை இடைத்தேர்தல் இந்த மாதிரி திட்டங்கள் என்னன்னா அவங்களால கொஞ்சம் கூட அதை ஏத்துக்கவே முடியலங்க. 1% இல்ல. இது 29க்கு வரும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி கணக்குகள் 29ல 31 இதுக்கப்புறம் இப்படிதான் இருக்க போகுது. ஒரு கட்சி தான் ஆப்போசிட்ல இருக்க போகுது. அது யாருன்றது நீங்க 2 பேருக்குள்ள ஒருத்தர் முடிவு பண்ணிட்டு வாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம 2026 எலெக்ஷன் முடிஞ்சோன்னு சொன்னாங்கல்ல, 2வது இடம் யாருக்கு அப்படின்னாங்கல்ல, அது இப்ப விஜய் சொல்றாரு, நான் ரெடியா அங்க இருக்கேன், யார் என்னன்றது நீங்க முடிவு பண்ணிட்டு வாங்க, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதிமுக சேர்ந்தாலும் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அதனால மக்கள் பார்த்து வெறுப்பாயிடுவாங்க. இதெல்லாம் இந்த பக்கம் ஒருத்தன் நிக்கிறான், அவனுக்கு எதிராக நீங்க யாரோ ஒருத்தன் நில்லுங்க, பார்க்கலாம், ட்ரை பண்றோம், ஒழுங்கா உண்மையா செஞ்சீங்கன்னா ட்ரை பண்றோம். 2 பேரும் சேர்ந்து ஏதாவது கேம் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா முடிச்சு விட்டு போயிட்டே இருப்போம். இவங்க 2 பேரும் சேர்ந்து அண்ணாமலையை வளர்த்தாங்கன்னா, அண்ணாமலையெல்லாம் வளர்க்க முடியாதுங்க, ஏற்கனவே வளர்ந்தவர் தான். அவருக்கு என்ன புதுசா வளர்க்கறதுக்கு இருக்கு? அவரே ஆடு வளர்த்துக்கிட்டு மாடு வளர்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவரு போய் என்னத்தை வளர்க்கறது? ரீசெண்டா காடுக்கெல்லாம் போய் ஏதோ பேசிட்டு இருந்தாரு. ஒரு காடு தான், அவர் காடு தான், அவரு தான். அவர் சம்பாரிச்சு அதுல வாங்கி போட்டிருக்கேன்னு நம்மள்ட்ட இது காட்டுறாரு. பாத்தியா, நான் ஐபிஎஸ் படிச்சேன், சம்பாரிச்சேன், கட்சியில இவ்வளவு இது பண்ணிருக்கேன், காடு வாங்கி கட்சியில சம்பாரிச்சிருக்கேன், கட்சிக்கு வந்தேன், வளர்ந்தேன், சம்பாரிச்சேன், வாங்கி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வாழ்க்கையில நல்லபடியா முன்னேறி கட்சி மாதிரி ஏதாவது வாங்கி போடுங்க. கட்சியில பாஜக சேருங்க, கொஞ்ச நாள் இருங்க, இதே மாதிரி பெரிய பெரிய இடங்களா வாங்கி போடுங்க. பட்டா வேணும்னா கையெழுத்து வாங்க, மூர்த்தி அண்ணன்ட்ட போங்க. நீங்க போக கூட தேவையில்ல, அவங்களே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க, நீங்க கையெழுத்து மட்டும் போட்டாலே போதும். அந்த அளவுக்கு நீங்க முன்னேறணும். நீங்க இதுக்கு பத்திரப்பதிவு ஆபீஸ்க்கு எல்லாம் போக தேவையில்ல, டைரக்டா அந்த பத்திரப்பதிவு ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கே ஆரம்பிச்சு கையெழுத்து வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி நீங்க பெரிய அளவுக்கு வளரணும்னு அந்த இதெல்லாம் காட்டியிருக்காரு, வேற ஒண்ணும் கிடையாது. அதுல நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இவங்க கீர்த்தனா அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லியிருந்தார், இங்கே இருக்கிறதெல்லாம் ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்குது, இங்கே பிஸ்னஸ்க்கு இங்கே யாருமே வரமாட்டேங்கிறாங்க, தொழில் தொடங்க வரமாட்டேங்கிறாங்க, எல்லாம் ஆந்திரா நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு, இன்னொன்னு அமைச்சராகவே பேசிக்கிட்டு இருக்கீல அப்படின்ற அளவுக்கு இவங்க. அவரு மட்டும் கிடையாது, நிறைய பேர் அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் முதலமைச்சர், தான் தான் துணை முதலமைச்சர், நம்ம தான் இந்த தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கோன்ற எண்ணத்துல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சைரன் வச்ச வண்டி வரதில்லை, அதெல்லாம் நம்ம எதிர்க்கு சட்டசபைக்கு போகும்போது இந்த பக்கம் தான் போய் உட்காரலான்னு போறது, போங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க, ஏங்க இங்க அங்க ஓ அங்கயா மறந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இன்னும் இருக்காங்க. அப்பனா அவருக்கு என்னன்னா, தெலுங்குக்கு போயிடுச்சு, ஆந்திராவுக்கு போயிடுச்சு, கர்நாடகாவுக்கு போயிடுச்சு. நீங்க இருக்கும்போது அங்க தானே போச்சு, நீங்க இருக்கும்போது தானே கூகுள்ல அங்க போச்சு, ஏன் இங்க வராம கூகுள் அங்க போய் இது பண்ணாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல. அதுவும் 40 நாள்லயே அங்க போயிடுச்சா இங்க போயிடுச்சான். 5 வருஷம் நீங்க ஆண்டிருக்கீங்க, இங்க என்ன வந்துச்சு ஏது வந்துச்சுன்னே தெரியல. வெள்ளை அறிக்கையை கேட்டா வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டி நகைச்சுவை பண்றது. எடப்பாடி பழனிசாமி அவரு கேட்டாருங்க, வெள்ளை அறிக்கை கேட்டா அவருக்கு ஒரு காமெடி பண்றது.
மக்கள் ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா அதுக்கு எகத்தாளமா ஏதாவது ஒரு பதில் சொல்ல வேண்டியது. என்ன முதலீடு கொண்டு வந்தீங்கன்னு கேட்டா அதுக்கு ஏதாவது ஒரு நக்கலா பதில் சொல்ல வேண்டியது. துபாயில போய் என்னங்க முதலீடு கொண்டு வந்தேன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியது. எதுவுமே இங்க காணுமே. இங்க அது வந்துச்சு இது வந்துச்சு அப்படி போச்சு இப்படி போச்சுன்னா ஏதாவது இருக்கணும்ல. இது நாங்க பண்ணாத நாங்க பண்ணோன்னு 6000 கோடி ரூபாய் முதலீடுன்னு நீங்க 60,000 கோடி முதலீடு என்னென்னமோ சொன்னீங்க. என்ன 6000 கோடி எங்க சரி என்ன பண்ணிருக்கீங்க ஏது பண்ணிருக்கீங்க கேட்டா அது நாங்க பதில் சொல்ல மாட்டோம். அதுக்கு இதுக்குமே எங்கள்கிட்ட பதில் கிடையாதுன்னா இப்போ வந்து தெலுங்குக்கு போயிடுச்சு அங்கே போயிடுச்சுன்னா ஆதாரத்தோட நிரூபிங்க. ஆமா இந்த டேட்ல போச்சு இங்க வந்துச்சு இவங்க பேசுனாங்க இதுக்கப்புறம் இது போயிடுச்சுன்னு சொன்னா பரவாயில்ல. சும்மா வாய்க்கு வரதெல்லாம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு காவேரிக்கு போயிடுச்சு முல்லை பெரியாருக்கு போயிடுச்சுன்னு உருட்டக்கூடாதுல்ல. அதுதான் அவங்களும் சொல்றாங்க. காலம் மாறும் காட்சியும் மாறும். மாறிடுச்சு அதெல்லாம். அப்புறம் ராஜ்மோகன் மாறினதுனால தானே இங்கே உட்காந்துருக்கோம், நீ அங்கே உட்காந்துருக்க அப்படின்னாங்க. சொல்லுங்க. இவங்கெல்லாம் சேர்த்து தாங்க கேஆர்பி ராஜா, சேகர் பாபு, ஐடி விங், மாப்பிள்ள எல்லாரும் சேர்ந்துதான் தெய்வமே நீ தூங்கு தெய்வமே நான் பாத்துக்கிறேன் தெய்வமே அப்படின்ட்டு அந்த வடிவேல தூங்க சொல்லிட்டு அல்வா பஸ் அயன் பண்ண போவார்ல அந்த மாதிரிதான் ஸ்டாலின் அவர்களை படுக்க வச்சு தெய்வமே நீ படு தெய்வமே நம்ம நீ தூங்கு தெய்வமே நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி. வேற ஒண்ணு பார்த்தேன் நான், வேற ஒண்ணு பார்த்தேன். என்னன்னா நகைச்சுவை எல்லாம் கிடையாது, இது வந்து சீரியஸா எடுத்துக்கணும். அவ்வளோ சீரியஸாலாம் எடுத்துக்க வேணாம். விஜய் அவர்கள் திருப்பி படம் நடிக்கிறாரு. ரியலி? ஜனநாயகனே ரிலீஸ் ஆகலையே. இல்லை அது இல்லைன்னா பரவாயில்ல, நான் அடுத்தது 69 நான் வேற போய்க்கிறேன்னு. படம் பேர் வந்து டம்மி நடிக்கும் மௌனம் பேசியது. அவங்க ஆமாம் ஓகே ஓகே லாட்ரி ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மௌனம் பேசியதே இயக்கம் வந்து தாமரை தான் இயக்கம் பண்ணுறாங்க. விர்ச்சுவல் அபியூசர்ஸ் தான் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ். இதுக்கு தோல்விகரமான 40வது நாள். ஓகே போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் வந்துருச்சு, நான் போடுறேன் அது. நான் அவங்களும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விட்டுருக்காங்க. ஆமாம் அதையும் பிடிங்க, அதையும் யாருன்னு சொல்லுங்க. சிகப்பு பூதம் புரியுதுங்களா? சிகப்பு பூதம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. துன்ப நிதி வந்து தயாரிக்கிறாங்களாம். பெரிய தத்தி நடிக்கும் கொளத்தூரில் தோத்தவன் அப்படின்னு. இல்லைங்க நிஜமாலுமே அபிஷியல் போஸ்டர் வந்துருக்குதுங்க. தோல்விகரமான 40வது நாள். இயக்கம் வந்து சபரிசன், டைரக்ஷன் வந்து அவர் தானா? ஆமாம். இசை வந்து உதவாநிதி மற்றும் சேகர் பாபு. எடிட்டிங் வந்து கொத்தடிமை ஊபிஸ். ஏன் சேகர் பாபு? இதை விட இது நல்லாவே இருக்குது. இல்லை அது நீங்கள் போஸ்டராகவே காட்டிடுங்க. இல்லை எனக்கு ஒன்று புரியல. அதெல்லாம் ஓகே. அது என்ன சேகர் பாபு? சபரீசன் சேகர் பாபு. ஆனால் இவருக்கு மட்டும் உதவாநிதியா? ஆமாம். சபரீசன் உதவாநிதி மற்றும் சேகர் இசை துதி பாடுறது சேகர் பாபு. அதானங்க இசைன்னா அதானங்க. அதாவது நம்ம பெரிய அறிவாளி நம்ம அப்படியே கலாச்சி தள்ளிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றது. டே அவங்க இவங்களை விட டாப்பா பண்ணுவாங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப ட்ரிகர் ஆகி இன்னும் உக்கிரமா பண்ணுவாங்க. அவங்க ஏதோ கொஞ்ச நாளா சரி வேணாம் நம்ம பாட்டுக்கு மக்கள் பிரச்சனை ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களே அதெல்லாம் போய் பார்க்கலாம் வைக்கலாம் நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போய் தேவையில்லாம நோண்டி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டீங்கன்னா அவங்க இன்னும் ஜாலி ஆயிடுவாங்க. இது யார் போட்டது? என்ன தேவையில்லாம போட்டது? திமுக ஐடிவிங்க. என்ன அதுதான் சொல்றேன். நீங்க இப்படி போட்டீங்கன்னா அவங்க இவங்களோட டாப் நாச்சில வேலை செய்யறவங்க. நீங்க எல்லாத்துக்கும் காசுக்கு வேலை செய்யறவன், அவன் காசுக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டான். பாசத்துக்காக வேலை செய்யறவன், பந்தத்துக்காக வேலை செய்யறவன், அண்ணனுக்காக செய்யறவன் சிதைச்சு விட்டு போயிட்டே இருப்பான். இது தேவையா? இப்படி ஒரு இந்த போஸ்டர் உங்களுக்கு தேவையா? இதுக்கே பொண்ணு இன்னொன்னு இருக்குது. கூலி படம் பாத்தீங்களா? ஆமா இப்ப வந்துச்சு. இவங்க கூட நல்லா இருக்குன்னா இது ஏய் 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 இதுதானே நான் கேட்டது. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா எங்கேயோ எல்லாம் பார்த்தோன்னு நீங்க பாத்திருப்பீங்க. பார்க்கலன்னா 1995ல வந்த கூலி படத்தை பாருங்க. ஆமா அவர் நடிச்ச படம். அதுல வர ஒரு காட்சிகள் செந்தில் கவுண்டமணி அவர்கள் வந்து நடிச்ச காட்சி. இவன் யாரா தியாகி? ரெண்டு பேருக்கு நடுவுல போய் வந்து மாட்டி வச்சிருக்க. அம்பேத்கர் படத்துக்கு நடுவுல செந்தில் அவர்களோட போட்டோ இருக்கும். அந்த காட்சியை வச்சு கண்ணாடி போட்டு அதை எடுத்து போட்டுருங்க. யார் இவர்? இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலா? இவர் போட்டோவை கொண்டு வந்து இங்க மாட்ட? டேய் நல்லா பாடுறா. செவுத்துல கண்ணக்கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு. இவன் போட்டோவை கொண்டு வந்து செவுத்துலயே மாட்ட? டேய் இங்க பாடுறா. இது யாரு? இது இவர் போட்டோ பக்கத்துல இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிற. அது வந்து டிஎம்கேவோட ஐடி விங்ல. ஆமா
சன் நெக்ஸ்ட்ல இந்த படம் வந்திருக்குன்னு ஐடிவிங்க உனக்கு என்ன அங்க பிரச்சனை? சன் நெக்ஸ்ட்ல இந்த படம் வந்திருக்குன்னு நீ சொல்லி எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அதை கேடிவில போடும்போது நாங்களே பாத்துக்கிறோம். ஓகேவா? உன்னோட வன்மத்தை இப்ப நீ கக்கணும். அதையே அந்த கிளிப்பை கட் பண்ணி கரெக்டா அதை போட்டு அதுதான் அந்த வன்மத்தை கக்க வேண்டிய இடத்துல கரெக்டா வந்து இப்ப எம்ஜிஆர் அவர்கள் போட்டோ ரெப்ரசன்ட் பண்றாங்களா அதுல அந்த செந்தில் அவர்கள் வந்து கோர்ட்டு போட்டு எல்லாம் இது பண்ணி இப்படி உட்கார்ந்துருப்பாரு. அதே மாதிரி போட்டோ வந்து அங்க வச்சிருக்காங்களாம். இப்போ தெரியுதா எதுக்கு வந்து நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா உங்களுடைய தலைவருடைய போட்டோ வந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு பண்ணா தலைவர்னா நான் சொல்றது இவர் இல்ல, தலைவர் இருக்காங்க, அவரோட போட்டோ வச்சு பண்றாங்கல்ல, அது ஒரு மாதிரி. அதாவது இதெல்லாம் ட்ரிகர் பண்ற வேலை. ட்ரிகர்ன்றதை தாண்டி இது ஒரு மாதிரி வன்மத்தை கக்குறது, தங்களால் அதை ஏத்துக்கவே முடியல அப்படின்றது. இப்போ கூட நிறைய கீழ்த்தனமா இறங்குறாங்கன்னு சொல்லலாம். கீழ்த்தரமா தான் இதை விட டெப்தா கீழ்த்தரமா இறங்க தான் போறாங்க, இன்னும் இறங்குவாங்க. ஏன்னா அவங்களால அதை ஏத்துக்கவே முடியாதுங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு அதிமுக இப்படி ஆகியிருந்தா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. மாம்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே நீ பாத்துக்க ஒரு 60-40 70-30 அப்படின்னு முடிச்சு விட்டு போயிடுவாங்க. இவங்க கேஸ் அவங்க எடுக்க மாட்டாங்க, அவங்க கேஸ் இவங்க எடுக்க மாட்டாங்க. ரெண்டு பேருக்குள்ளாரையும் பிரச்சனை இருக்காது. என்ன நடந்துட்டு இருந்ததோ, மைனிங் நடந்துட்டு இருந்ததோ, என்ன நடந்துட்டு இருந்ததோ, என்ன டீலிங்கோ எல்லாமே அப்படியே கரெக்டா இவங்களுக்கு மாறிடும். பர்சன்டேஜ் மட்டும் அவங்களுக்கு போகும். இப்ப அது எதுவுமே உங்களுக்கு இல்லைன்னு போது உங்களுக்கு அப்செட் ஆகும்ல. எங்க இருந்தோ திடீர்னு ஒருத்தன் வந்தான், ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சா இன்னைக்கு வந்து ஆட்சியில் உட்காந்துட்டான்னு அவங்களால ஏத்துக்கவே முடியல. ரெண்டாவது, இங்க அரசு அலுவலகங்கள்ல முதலமைச்சருடைய போட்டோ இருக்கணும்ன்றது ஆமா இது கட்டாயம். அது புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். அதுதான் பண்ணணும். நீங்க அந்த புரோட்டோகாலை நீங்க கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணணும். ஆனா நீங்க பண்றீங்களா? ஆமா. ஆனா நீங்க அதை பண்றீங்களா? இல்ல. பல மேயருக்கு இதுல வந்து விஜய் அவர்களுடைய போட்டோ வைக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறீங்க. பல இடங்கள்ல அப்படி வச்சாங்கன்னா முதலமைச்சர் பழைய முதலமைச்சருடைய போட்டோவையும் கொண்டு வந்து வைக்கிறது. இவங்க வீம்புக்கு எடப்பாடி பழனிசாமி போட்டோ கொண்டு வந்து வைக்கிறது. ஏன்னா வருஷம் என்னடா எடப்பாடி பழனிசாமி போட்டோ இருந்து வைக்கிறீங்க? ஒருத்தர் குளத்தூர்லயே தோக்கடிச்சு சொந்த தொகுதியிலே தோக்கடிச்சு உட்கார வச்சிருக்காங்க, அவரு போட்டோ இந்த வைக்கிறீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த முத்தி போயிருக்குது பாருங்க. இந்த விஷயம் எங்களால ஏத்துக்க மாட்டோம், நாங்க அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்றது. முதலமைச்சர்னா இவரு தான். நீ பிடிக்குதோ பிடிக்கலையோ உனக்கு அவர் முதலமைச்சர் தான், நீ அவர் போட்டோ அங்க வச்சுதான் ஆகணும்ன்ற அந்த அந்த சட்டமே வந்து அவங்களால ஏத்துக்க முடியலன்றதே தெரியுது. ஆனா நம்மளோட நேர கிரகத்தை பாருங்க. இதுக்கு முன்னாடி இருந்த போது அப்பா போட்டோ பையன் போட்டோலாம் இருக்கும். அதாவது நம்ம முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தது ஒருத்தர், ஆனா இவங்க ஒரு துணை முதலமைச்சர் இவங்களுக்கு போட்டுக்கிட்டு அந்த போட்டோவையும் எடுத்துட்டு வந்து அங்க ஒட்டுவாங்க. அதையும் நீங்க ஏத்துக்கணும். ரேஷன் கடையிலயும் இருக்கும், பத்திரப்பதிவு துறையிலயும் இருக்கும், அரசு அலுவலகங்கள் போனா இருக்குதும், எங்க போனாலும் 2 போட்டோவா இருக்கும், அப்பா மகன் போட்டோவா இருக்கும். நாங்க அவரை தேர்ந்தெடுக்கவே இல்லையே. டபுள்ஸ். நாங்க அவரை தேர்ந்தெடுக்கவே இல்லையே. நீங்க தானே நம்ம வந்து தேர்ந்தெடுத்தது திமுகவை, முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின். அதுதானே வந்தது மக்கள் தேர்ந்தெடுத்தபடி. இவர் எங்க இருந்து வந்தாரு? ஆனா இவர் அப்படியா சோலோவா நின்று ஜெயிச்சு வந்திருக்காருல, இப்ப கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அமைச்சிருக்காருல, அப்ப நீ அவர் போட்டோ தானே வைக்கணும். அதுக்கு உனக்கு வந்து ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்கு? கோவப்பட்டு வீட்டு யார் போட்டோமே வைக்க வேணாம்னு சொல்லிட போறாருன்னு நினைக்கிறேன். வெறும் தலைவர்கள் போட்டோ மட்டும் தான் வைக்கணும், என் போட்டோ கூட வைக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்பு கிடையாது, வாய்ப்புகள் நிறைய வந்து வச்சாதானே உனக்கு பிரச்சனை. இதுதான் அப்படி கிடையாது. முதலமைச்சர்னா இப்ப அவரு தான், நீ அவர் போட்டோ தான் வச்சாகணும். உனக்கு அதுக்கும் மேல கஷ்டமா இருக்குன்னா அப்புறம் தேவையில்லாத நடவடிக்கைகள்ல ஈடுபட மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்பாங்க. வைக்க முடியலையா துறையில இருக்கிற போட்டோக்கள் பறக்கும், தெருக்களுக்கு போய் பறந்து விடும், பாத்துக்குங்க. ஏன்னா இதுதான் புரோட்டோகால்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை விட்டுட்டு நாங்க அவர் போட்டோ வைக்க மாட்டோம்னா மாநாடு அப்புறம் எதுக்குற அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்காங்க? ஏன் எம்எல்ஏ கூட ஆகாத ஒரு போட்டோ எப்படி எடுத்து வைப்ப நீன்னு? நான் அவருக்கு ஓட்டு போடல, அதுக்காக யார் என்ன பண்ண முடியும்? மக்கள் யாரு நீ எவனுக்கு ஓட்டு போட்டுன்றது முக்கியம் இல்ல, மக்கள் யாரு ஓட்ட போட்டு முதலமைச்சரா உட்கார வச்சிருக்காங்கன்றதா நானும் மக்கள் தானேப்பா. இருந்துட்டு போ, நீ வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட், நீ மக்கள் தான். ஆனா நீ கவர்மெண்ட் சர்வெண்ட்ல உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. யார் போட்டோ வைக்கணுமோ நீ அவங்க போட்டோ தான் வைக்கணும். நாளைக்கே இன்னைக்கு வேற யாராவது ஜெயிச்சு, நாளைக்கே அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, சீமான் அண்ணன் ஜெயிச்சுட்டு போட்டோ சொல்றாங்க, ஏங்க வேற வழி கிடையாதுங்க. இப்ப நாளைக்கே ஒரு வேலை ஜெயிச்சு அண்ணன் முதலமைச்சர் நீங்க ஏத்துக்கிட்டு தானே அவன, ஆமாங்க சீமான் அவர்கள் தான், செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் முதலமைச்சர், அந்த இடத்துல ஒரு போட்டோ தான் வைக்கணும்னா நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு அன்புமணி அவர்களோ இல்ல வந்து வைகோ அவர்களோ நீங்க சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. வைகோவா சொல்றேன் நான், அந்த மாதிரி வைகோன்னு சொன்னதுக்கு சீமான் எவ்வளவு பரவாயில்ல. இட்ஸ் ஓகே. வைகோ ஒத்து போறான், சீமான் ஒத்துக்க மாட்டாரா? அவரு சரியில்லைங்க. யாரு? அண்ணன் வீட்டுல இருக்காரு, விடுங்க அவர் போட்டு. அண்ணன் ஆமா, என்ன அண்ணன் நியூஸே காணோம், என்ன கதை? அண்ணன் தான் பத்திரிகைகளை சந்திக்க மாட்டேன்ட்டார்ல. சரி, ஓ அதனாலதான் செய்திகள் இல்லையா?
அது இல்ல, அதான் அவர் பத்திரிகையாளர் கூட இல்ல, அவரோட இது சேனல் இருக்குல்ல, அவர் பேசிட்டு தான் இருக்காரு. அவர் பேசுற அங்கேயாவது ஏதாவது வந்து பேசலாம். அவரு அதுல வெளிய தலைவர், மாபெரும் தலைவர் இப்படி அந்த யூடியூப் சேனல்ல இருந்து பேசுவாரு. அவர் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்ட்டார்ல. அப்படி யாரு? நம்ம மூஞ்சிலையா? இவங்க மூஞ்சிலாம் நான் முழிக்கிறதாவே இல்ல. ரெண்டாவது குழந்தை வேற பிறந்திருக்கு, அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. என்ன பண்ண போற இப்ப? அவரு தான் வந்து என்ன பண்ண போறாரு? அவருக்கு இங்க என்ன வேலை இருக்கு? அவருக்கு சட்டமன்றத்துல ஏதாவது வேலை இருக்கா? இல்ல அவருக்கு வேணும்னா மக்கள் பணி போய் மக்கள் பண்ணலாம், ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா போய் ஏதாவது மீட்டிங் போல, ஏதோ மீட்டிங் கூட போட்டிருக்காரு போல, பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு எதிராக ஏதோ மீட்டிங் போட்டிருக்காரு போல. அதுல போய் பேசுவாரு. ஒரு நாள் ஃபுல்லா அந்த ஒரு 1.5 மணி நேரம் பேசுவாரு. பேசிட்டு விஜய் எல்லாம் நல்லா பேசி கலாச்சிட்டு அப்படி சொன்னீங்களே இப்படி சொன்னீங்களேன்னு கலாச்சிட்டு வந்துடுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதை அவங்க எடுத்து போட்டு வேடிக்கை காட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும், மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவாரு, சால்வ் ஆயிடும். இவரு பேர் எடுக்காம இருக்காங்க. சீமானை நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தா கனடாக்கு குடியுரிமை கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு பவர் இருக்கு அவருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த தடவைலாம் சொல்லிடுவாங்க, நீயே போய் சேர்ந்துரு, இங்க இருக்காத, உன்னை கொண்டு போய் சேர்த்து விடுறதுக்கு எங்களுக்கு இதுக்கு இல்லை, டைமும் இல்லை, பைசாவும் இல்லை, நீயே போய் சேர்ந்துரு. அது கீழ்பாக்கனா கீழ்பாக்கத்துக்கு போ, இல்ல ஏர்வாடிக்கு போறதா இருந்தா அங்க போய் சேர்ந்துரு, உன் விருப்பம் தான் அப்படின்றவங்க. இனிமே அந்த மாதிரி எல்லாம் பேசலாம். அதே மாதிரி சில பேர் இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புல, அந்த கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடியவங்கலாம் பாத்தீங்களா, மக்கள் வந்து லைவ் கட் பண்ணிட்டாங்க, அது கட் பண்ணிட்டாங்க, இதுக்கு தான் வந்து அண்ணனை வந்து அங்க அனுப்பியிருக்கணும், உள்ள அனுப்பியிருக்கணும். புரியல, அண்ணனை இப்ப உள்ள அனுப்பியிருந்தா லைவ் போட்டிருப்பாங்களா? அண்ணனையே போட்டிருப்பாங்க. வேணா ஒண்ணு பண்ணுவாங்க, அண்ணனை லைவ்ல கட் பண்ணிட்டு மத்தவங்க எல்லாரும் போட்டிருப்பாங்க. அண்ணன் பேசும்போது மட்டும் லைவ் வராது, ஆடியோ மட்டும்தான் வரும், வீடியோ வராது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். சும்மா வெளியே இருந்துகிட்டு ஏதாவது பேச வேண்டியது. எத்தனை தடவை சொல்றது, உனக்கு ஏதாவது பேசணும்னா ஜெயிச்சு போய் உள்ள சட்டமன்றத்துல பேசு, பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக்ரோஷமா கத்தி கத்தி பேசும்போது பக்கத்துல கேமரா எல்லாத்தையும் அடிச்சு பக்கத்துல உட்காந்து, ஐயோ சபாநாயகர் பிளட் எங்கேயாவது மாத்தி உட்கார வைங்கயா, அவர் சுத்தி ஒரு 4 சேர் ஃப்ரீயா விட்டுருங்க, 2-4 ரோ மட்டும் ஃப்ரீயா விட்டுருங்கய்யா. அண்ணன் நீட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு தொடையிடையே தட்டி பேசுவாரு, அடிச்சு பேசுவாரு அப்படின்பாரு. அப்படியா? அவர் தொடைய தட்டி பேசிக்குவாருங்க. ஐயோ. அடுத்தது செந்தில் பாலாஜி அவர்கள் எஸ்கேப்பு. காலையில ஒரு சென்னையில வந்து தேடி இருக்காங்க, அவர் தம்பியை தேடிட்டு இருக்காங்க போல, ஏதோ ஒரு வழக்குல. ஆரியர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாராமே எங்கேயோ. இனிமே அப்படிதான் போகணும், வேற எப்படி போறது? ஏன் சைரன் கேட்ட சத்தம் கேட்டாலே ஓடுறீங்க, என்ன கதை? அவ்வளவு பண்ணிருக்கோம், மக்களுக்கு அவ்வளவு நல்லது பண்ணிருக்கோம் தம்பி, அப்படிதான் இருக்கும். அவ்வளவு போராட்டங்கள் பண்ணவங்க எல்லாமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. ஆமா ஆமா, அவர் ஏதோ தேடி வந்திருக்காங்க அவரோட தம்பிய. ரொம்ப வருஷமா அந்த ஏதோ ஒரு வழக்குல தேடிட்டு இருந்தாங்க, கண்டே பிடிக்க முடியாம இருந்தாரு. இதுக்கு அந்த பங்கருக்குள்ளாரெல்லாம் போய் ஒளிஞ்சிருந்ததா வந்து சொன்னாங்க. நெதன்யாகவும் ஒரு ஒன்னா தான் தங்கி இருந்தாங்க அந்த பங்கருக்குள்ளார. நெதன்யாகவே போட்டுட்டாங்க. நெதன்யாக இருக்காரு, சாரி இவர் தானே ஈரான், இவர் தானே உள்ள தங்கி இருந்தது. இல்ல, நெதன்யாகவும் பங்கருக்குள்ளாரெல்லாம் போய் இருந்திருக்காரு. ஆமா ஆமா, அவங்களும் பங்கர்லாம் வச்சிருந்திருக்காங்க, அந்த பங்கருக்குள்ளார போய் இருந்திருக்காங்க. இவரும் பங்கருக்குள்ளாரெல்லாம் கொஞ்ச நாள் இருந்தார் போல. ஈடியால கண்டே பிடிக்க முடியல, கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் நார்மலா எலெக்ஷன் வேலைகளுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாரு. அது எப்படின்னு ஆச்சுன்னு தெரியல. இப்ப ஏதோ ஒரு வழக்குக்காக தேடி இருக்காங்க. இது ஒண்ணு இருக்குதுங்க, யாரோ அந்த மாதிரி பிடிக்க முடியல, வர வைக்க முடியலன்னா குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்களாம். அப்பதான் உள்ள இருக்கிறவங்க இருக்கிறவங்க வந்து வெளில வந்து சரண்டர் ஆவாங்க அப்படின்றதுக்காக அது ஒரு ப்ரொசீஜர் இருக்கான். இல்ல நிஜமாலுமே நம்ம சட்டத்திலே இருக்கு. நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றப்ப நான் எங்கேயோ போய் பதுங்கிட்டேன்னா நம்ம குடும்பத்தில் இருக்க யாராவது ஒருத்தர் கொண்டு போய் இது பண்ணிட்டேன்னா ஐயோ நம்ம குடும்பத்தில் மாட்டிட்டாங்கன்னு நான் வெளில வருவேன்ல, அந்த ஃபார்முலா வந்து ட்ரை பண்ணுவோம். இங்கே அடித்தாதான் நான் அங்கே வலிக்கும். இல்லை, மக்கள் நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன் சோஷியல் மீடியாலாம் வந்து அந்த விஷயம் ரீக்ரியேட் திருப்பி பண்ணணும். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார்ல, ஆமாம், இந்த இடது சைடு இருக்கு, நீ வலது சைடு கை வச்சிருக்க, அது இங்க வந்துருச்சுப்பா அப்படின்னு அதை ரீக்ரியேட் பண்ணணும். அவர்கள் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. திருப்பி வந்து ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் அதை விட மேல ஏதாவது பண்ணலாம். அதையே ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு தெரியல. விட மேலன்னா இங்கதான் கை வைக்கணும். இல்ல, ஃபார் பெட்டரா இன்னும் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாங்க. வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நெருங்கிக்கிட்டு இருக்கு, எல்லாமே நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஈடியா இருக்கட்டும், இந்த ஊழல் வழக்கா இருக்கட்டும், இந்த
மின்துறையில் வரப்போற வெள்ளை அறிக்கையா இருக்கட்டும், வெள்ளரிக்கை வந்துச்சுன்னா திருப்பி கேஸ் போட்டுருவாங்கல்ல. வெள்ளை அறிக்கை எப்படி விட போறாங்கன்றத பொறுத்து தாங்க. ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சர் அதுலயே அப்செட், அந்த வெள்ளை அறிக்கையிலேயே ஒரு செம்ம காண்டில் இருக்காரு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, நான் என்ன கேட்டேன் நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்ற அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு இது போயிருக்கு, காட்டமா இருக்காருன்னா இப்போ வரப்போறது வந்து இன்னும் கிளியரா இருக்கு. அதுதான். அப்போ அவங்க மேல வந்து கொஞ்சம் காண்டில் இருந்திருக்காரு. அப்போ இப்போ இது இல்லை அப்படின்றப்ப இதுல என்ன பண்ணலாம் அப்படின்றத சிடிஆர் அவர்கள் முடிவு பண்ணி நல்ல தரமான ஒரு வெள்ளை அறிக்கையா ரிலீஸ் பண்ணாருன்னா, யாரு என்ன மேட்ரு அப்படின்லாம் தெளிவா சொன்னாருன்னா, நான் டெண்டர் எடுத்தாங்க, யார் பேர்ல எடுத்தாங்க, யாருக்கெல்லாம் காரணம், முன்னாள் அமைச்சருக்கு என்ன இது இருக்கு, எம்எல்ஏக்கு என்ன இருக்கு, எந்த அதிகாரி என்ற விஷயத்த மொத்தமா போட்டு உடைச்சாங்கன்னா தான் மக்களுக்கும் தெரிய வரும், மக்களும் புரிஞ்சுப்பாங்க. ஓ இவ்வளவு நடந்திருக்கு போல அப்படின்றத சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பலாம். அது வரும்போது பேசுவோம். அவரோட தம்பியை தேடி இருக்காங்க, ஆள் எஸ்கேப்பு, இவ்வளவுதான் இப்போதைக்கு விஷயம். என்னன்றத அகப்படலாம் கிடையாது, சும்மா சில நேரத்துல நீ காட்டுவாங்க, தேடுற மாதிரி எடுத்து தேடி போவாங்க. இவர் எங்கேயா போய் பங்கருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அது கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சு வருவாரு. இந்த செகண்ட் சைடு போனோன்னா பயப்படுறானா பாரு, பயப்படுறானா அப்போ இருக்கு பயம் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தொடர்ந்து பேசுவாங்க. கார்த்திக் நாளைக்கு ஓவர் பரவாயில்லையே, அவள் தான் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ஒன்றும் இல்லை, நாளைக்கு பேசுறதுக்கு தான் இதாக இருக்கும். கண்டிப்பா ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால கேட்டேன். நிறைய இது இருந்துச்சு, தெர்மோமீட்டரு, நான் மைக்கை கொண்டு வந்து எல்லாருமே அப்படிதாங்க பண்றாங்க. அதை மைக்கை இங்கெல்லாம் வைக்கிறது இல்லை, இங்க கொண்டு அந்த வடிவேலுக்கு விடுற மாதிரி, சார் அந்த மைக்கோட பஞ்சு மட்டும் கொடுத்துட்டு போங்க சார், அந்த மாதிரி கொண்டு அந்த மைக்கை நீட்டிருக்காங்க. அதான் தைமோமீட்டர் கொண்டு சொருகிருவோம் போல இருக்கு. அதை விட்டுட்டீங்களே. தாவேக்கா நிர்வாகி இந்த கேக் வெட்டினது, அப்புறம் ஸ்கூல்ல போய் கேக் வெட்டுறது, ஸ்கூல்ல இல்ல அது சமுதாய கூடமா இல்ல ஸ்கூல் தான் நினைக்கிறேன். ஸ்கூல்ல போய் கேக் வெட்டி கொண்டாடுறது திருவாரூர்ல ஒண்ணு நடந்திருக்குது. ரெண்டாவது காஞ்சிபுரத்துல ஒரு ஸ்கூல்ல போயிட்டு விஜய் அவர்களுடைய, முதலமைச்சர் அவர்களுடைய போட்டோ போய் மாட்டி, இவர் யார் தெரியுமா என்ன தெரியுமா அப்படின்லாம் போய் பண்றது வந்து கேவலமான செயல். அது தேவையே இல்லை. உங்க இந்த கட்சிக்கும் இதுக்கும் ஒரு விளம்பரமே உங்க கட்சிக்கும் முதல்ல விளம்பரமே தேவையில்லை. ஏன்னா அவர் ஒருத்தரே போதும், அவரே ஒட்டுமொத்த முகமா அந்த கட்சிக்கு இருக்காருன்னு போது அதை வச்சு நீங்க எதுவும் பில்டப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. முதல்ல ஸ்கூலுக்கு போறதுக்கு நீங்க யாரு? கட்சி சார்பா இங்க போறது இல்ல, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கட்சி சார்பா உங்களை யாரு அலோவ் பண்றா, எப்படி அலோவ் பண்றாங்க? முதல்ல இதுதான் பிரச்சனையே. ஆளுங்கட்சியே முன்னாடி இருந்த போது எவ்வளவு அராஜகமா நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க. இதெல்லாம் மக்கள் விரும்ப மாட்டாங்க, உங்க கட்சியே முதல்ல விரும்பாது. இதே மாதிரிதான் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் இந்த மாதிரி ஒரு வேலையை லேடி ஒண்ணு பார்த்துச்சு, அதுக்கப்புறம் இப்ப சைலண்டா இருக்கு. அதே மாதிரி இப்ப நீங்க ஏதோ புதுசா இந்த ஸ்கூலுக்கு போறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. இது வந்து நல்ல வழிக்கு எடுத்துட்டு போகாது. இது பல இடத்துல இருந்து கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஆளுங்கட்சின்ற காரணத்தினால நீங்க வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிடையாது. ஸ்கூலுக்கு போறதுக்கு தகுதியுடையவர்கள் கவர்மெண்ட் அதிகாரிகள், அரசு அதிகாரிகளும், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரா இருக்கக்கூடியவரும், அந்த எம்எல்ஏவா இருக்கக்கூடியவரும் தான் அங்க போக முடியுமே தவிர, ஆளுங்கட்சின்ற காரணத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பொறுப்புல இருக்கீங்கன்ற காரணத்தை வச்சுக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு போற அந்த சோழியெல்லாம் வச்சுக்க கூடாது. ரெண்டாவது இது நிறைய 2-3 இடத்துல இது நடந்துருச்சு. விஜய் அவர்கள் போட்டோ வச்சுக்கிட்டு யார் தெரியுமா, அவர் என்ன பண்ணிருக்காரு, என்ன படம் நடிச்சிருக்காரு உனக்கு தெரியுமான்னு, அவர் என்ன படம் நடிச்சிருக்காரு, ஏது படம் நடிச்சிருக்காருன்றதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க எல்லாம் சொல்லிதான் அவர் வந்து ஜெயிச்சு வந்திருக்காரு. அப்ப நீங்க அவங்கள்ட்ட போய் ஸ்பெஷலா அவர்கிட்ட போய் காட்டணும்ன்ற எந்த அவசியம் கிடையாது. ரெண்டாவது அதை ரீல்ஸ் போடுறதுக்காக, அதை வந்து வீடியோ எடுத்து இது பண்ணணுன்றதுக்காக அந்த ஸ்கூலுக்கு வந்து போகாதீங்க. இதை கண்டிப்பா தாவேகா தலைமை கேட்கணும். அந்த சம்பந்தப்பட்டவங்க மீது கொஞ்சம் நடவடிக்கையாவது எடுக்கணும், இல்ல கண்டனங்களாவது தெரிவிச்சு இதுமே இது மாதிரி பண்ணாதீங்கன்றத உறுதியா வந்து சொல்லணும். ஏன்னா இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குங்க. ஸ்கூலுக்கு போறதுக்கு முதல்ல இவங்களுக்கு யார் அனுமதி கொடுக்குறா? நமக்கு அந்த வேலையே கிடையாது. இல்ல இந்த விஷயம் நான் ஏத்துக்கல. நீங்க இந்த ஸ்கூலுக்கு போறது வந்து ஏத்துக்கல. இப்போ மற்ற இடத்துக்குலாம் போறாங்க, எல்லாம் கேட்கறாங்க வைக்கிறாங்கன்றதை தாண்டி அவங்க ஒரு விஷயம் கரெக்டாக கேட்க. இப்போ நம்ம பெட்ரோல் பங்க்கு போனாலுமே பெட்ரோல் போடுறோம், எல்லாம் இது பண்ணுறோன்னா நம்ம வந்து அங்கே இது கரெக்டான பெட்ரோலா என்ன இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணாலும் அவங்க பண்ணி தான் காட்டணும். ஒரு கன்சியூமராக இப்போ நம்ம போகிறோம், ஒரு மருத்துவமனைக்கு நம்ம போகிறோம்னா எனக்கு என்ன இது இருக்குது, இங்கே இது இருக்கான்றது ஒரு சாமானியனா கேட்கலாமா அப்படின்றது தான் கேள்வி. சாமானியனா உங்களுடைய உரிமைகளை நீங்க என்ன வேணா கேட்கலாம். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு ஹோட்டல் போறீங்கன்னா அந்த ஹோட்டல்ல போயிட்டு என்ன இருக்கு, இப்படி சுகாதாரமா இருக்கான்னு கூட நீங்க கேட்கலாம், தப்பு கிடையாது. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா இங்க என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அது ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, நீங்க கன்சியூமரா போலாங்க. இவங்க போனது
பொதுமக்களா பேரண்ட்ஸா போல, இவங்க ஒரு கட்சி சார்பா இல்ல போறாங்க. ஸ்கூல் விட்டுருங்க, மத்த இடத்துக்கு போறது. இடத்துக்கு நீங்க அம்மா consumer ஆ உணவகத்துக்கு இது போறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் ஒரு இதுக்கு போறாங்க, என்ன ஏதுன்னு பாக்குறாங்க, இபி இதுக்கு போறாங்க. கன்சியூமரா போலாம், கன்சியூமரா நீங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனா நீங்க ஒரு கட்சி சார்பா போக முடியாது. கட்சி சார்பா போகணும்னா நீங்க அதிகாரியா இருக்கணும், இல்ல அமைச்சரா இருக்கணும், இல்ல எம்எல்ஏவா இருக்கணும். இப்படி இருந்தா தான் போலாம். ரெண்டாவது, ஒரு ஸ்கூலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாக்குறது, அதாவது இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது நீங்க என்ன வேணா பண்ணலான்ற ஒரு தாட் இருக்குல்ல, அது இல்லாம இருக்கணும்ன்றது தான் நம்மளுடைய சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இல்ல அது பெரிய பிரச்சனை ஆகும். ஏன்னா நீங்க ஸ்கூல்ல இப்படி அலோவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கும், இவங்க ஆளுங்கட்சியா வருவாங்க, நீங்க இதை பண்றோம் அதை பண்றோம்னு வாங்க, இவர் யார் தெரியுமான்னு. நீங்க நல்லது பண்றதுக்கே கூட போயிருக்கலாம், அது இல்ல விஷயம். நீங்க நல்லதே பண்றதா கூட வெளியே இருந்து தான் பண்ண முடியும். உங்களுடைய அமைச்சர்களை வச்சுதான் நீங்க பண்ண முடியுமே தவிர நீங்களா போய் அதை பண்ண முடியாது. இதைத்தான் பழைய கட்சிகள் பண்ணிட்டு இருந்தாங்க, அதையே நீங்களும் எடுத்து பண்ணாதீங்க. அவ்வளவுதான், முடிந்தது. மீண்டும் நாளை சந்திப்போம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி.